ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஈவினிங்கில் இருக்கும். அந்த டைமில் வெளியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் திருப்பி வெளியே போகும்போது ஒருத்தன் வந்து வண்டியை ஃபுல் அண்ட் வண்டி ஃப்ளக்லாம் கழட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா வண்டியை திருட பார்க்குறான் போல். அப்புறம் அவனை பிடிச்சி அப்புறம் இங்கே இருக்க பொதுமக்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக அவனை அடிச்சுட்டு அவனை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் போலீஸில். அப்புறம் எப்படி அவன் இவ்வளோ ஈஸியாக வண்டியை திருடுறான் அப்படின்னு பார்த்தா, வண்டிக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கீக்கு போகிற லைன் இருக்குது. அந்த ஃப்ளக்கை ஈஸியாக பிடுங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் லாக் வந்து நான் சைட் லாக் பண்ணலை. பட் சைட் லாக் எப்படி பண்ணுன்ற டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை நம்ம வந்து எப்பயுமே பெரும்பாலும் வண்டியோட சைட் லாக் வந்து இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது அவனுக்கு வந்து லெக்கை வச்சு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருடனுக்கு. ஒருவேளை இதுவே நம்ம வந்து ஸ்டேரிங் இந்த மாதிரி திருப்பி சைட் லாக் பண்ணி வச்சுருந்தோன்னா அவனுக்கு வந்து லெக்குக்கு வந்து பவர் கிடைக்காது. ஸோ காலில் உதைக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு பவர் இருக்கும்போது உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து வண்டி திருடுறதுக்கு இந்த வேறு வண்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளக்குமே வந்து பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிடுங்க முடியாது. அதனால் இன்கேஸ் நீங்கள் வேலைக்கு போகிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஸ்டேரிங் சைட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து சைட் லாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு திருட்டு தவிர்க்கலாம். மறக்காமல் பைக் வச்சுக்கோங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க.